Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தக்காளி தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. கிச்சனில் செய்யலங்க, ஓப்பன் ஸ்பேஸில் செய்கிறோம். அதான் ஹைலைட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி தக்காளி தம் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் உங்களுக்கு ஜஸ்ட் லைட்டாக காமிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஒன்றா போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், அதாவது மிளகு, ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை, மராட்டி மொக்கு, சோம்பு, கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் இப்போ காமிச்சிருக்கிறது தாளிப்புக்குங்க. இப்போ பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு நான் காமிச்ச பிளேட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பொடிச்சு எடுத்துக்குவோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணலாங்க, நம்மளே வறுத்து அரைச்சி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு செக்கு, கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு யூஸ்வலாக தெரிஞ்சிருக்கும், பிரியாணி அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிப்புக்கு வச்சுருந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு எண்ணெயில் பொரிய விடணுங்க. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சுது அப்படின்னா தான் உங்களுக்கு பிரியாணியில் ஃப்ளேவர் கிடைக்கும். எப்போவுமே நம்ம கிச்சனில் சமைக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் சமைக்கும் போது கிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவங்களுக்கு ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்கும் நமக்கு எல்லாத்துக்குமேங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கின பிறகு வெங்காயம், நான் ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு சமைக்கும் போது நமக்கு ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருமே ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உட்காந்து ரவுண்டாக பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு செஞ்சிங்க அப்படின்னா அந்த ரெசிபி நீங்கள் சமைச்ச உங்களுக்கு கஷ்டமும் தெரியாது, ரெசிபி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் உட்காந்து நம்ம சாப்பிட்றது. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க. அதனால் 1 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் நான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க, நம்ம வறுத்து அரைச்ச அந்த பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பெரிய வெங்காயம் இப்போ கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போது தயிர் ஒரு குட்டி குழிக்கரண்டியில் 3லேருந்து 4 கரண்டி வரைக்கும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்குங்க. தயிர், அந்த மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதங்கி வந்திருக்கு.
உங்களுக்கு கேஸில் சமைக்கிறத விட விறகுல சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் டைமும் கூட குறையுங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க 1 கிலோ அரிசிங்க சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா அந்த மசாலா தக்காளி எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பேனில் வைக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அரிசிக்கு ஏற்ற மாதிரிங்க நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், ஏன்னா ஓப்பன் பேனில் வேகிறதுனால. இப்போது புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வைக்க போகிறோம். அதனால் வாழை இலையை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மடித்து வச்சுட்டு அடுப்பை வந்து எரிய விடாதீங்க, அடி பிடிச்சிக்கோங்க. ஸ்டவ்வில் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப மீடியமாக சிம்மில் வச்சுக்கோங்க. வாழை இலையை உள்ளே மடக்கி வச்சுட்டு, எதுக்காக அப்படின்னா வேர்த்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக வாழை இலை பார்த்துக்கும். அதுவும் இல்லாமல் வாழை இலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. அடுப்பில் இருக்கக்கூடிய கறி எள்ளி மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ஏர் லாக் பண்ணுறதுக்காக ஒரு கல்லை தூக்கி மேலே வச்சுருக்கோங்க. நெருப்பு சுற்றிலும் போட்டுட்டு அடுப்புலேயும் கொஞ்சமாக அடியில் நெருப்பு வச்சுருங்க. அப்போ தான் அடியில் இருக்க சாப்பாட்டுக்கு அந்த நெருப்பும் மேலே இருக்க சாப்பாட்டுக்கு இந்த நெருப்பும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சாதத்தில் இருக்கக்கூடிய கஞ்செல்லாம் சுத்தமாக ட்ரைன் ஆகி உங்களுக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த மாதிரி தம் போட்டிங்க அப்படின்னா. விறகடுப்பில் செஞ்சால் தான் உங்களுக்கு தம் பிரியாணி செய்ய முடியும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தாலே உங்களுக்கு போதுங்க. அதிகமானது தான், 10 நிமிஷமே போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி தம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு எல்லா சாதத்தையும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க தம் பிரியாணியோட ஹைலைட்டு. தம் போட்டோம் அப்படின்னா இருக்கிற கஞ்சி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்மளோட சுவையான தக்காளி தம் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி சுட சுட வாழை இலையில் போட்டு ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.